வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி எங்கள் அச்சு பாப்பாவோட 3rd பர்த்டே. நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த நாள்லாம் எப்படி ஓடுச்சு அப்படின்னே தெரியல. பாப்பா இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா 3 வருஷம் போயிருச்சு. எப்படி ஓடிச்சுனே தெரியல. நாட்கள் வெறுன்னு ஓடிடுச்சு. அதோடு இவங்க பண்ண சேட்டைகள், குறும்புகள் அது எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் அச்சு பாப்பா பிறந்தப்போ எடுத்தது. பாப்பா வந்து இங்கே கத்தார் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருந்தா. பாப்பா பிறந்தப்போ கோவிட் டைம் அப்படின்றதுனால பெரியவங்க யாரையும் கூப்பிட்டு வர முடியல. ஸோ நாங்கள் மட்டும் தான் பார்த்துக்கிட்டோம். நிஜமாலுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. மனசுக்குள்ளார ஒரு பயம், பதட்டம் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு குட்டி பாப்பாவை நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்துக்க போகிறோம் அப்படின்றப்போ, அதே நேரம் விசாகன் குட்டியோட சப்போர்ட்டும் ரொம்ப இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க கேரிங்காக. இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இந்தியா போனப்போ எடுத்த வீடியோங்க. அச்சுக்குட்டியோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. அப்போ வந்து அச்சு பாப்பாவுக்கு வந்து 4 மந்த்ஸு. நாங்கள் வந்து ஒரு 2.5 மாதத்தில் இருக்கப்போ இந்தியாவுக்கு போனோம். ஸோ விசாகன் குட்டியும் அச்சுக்குட்டியும் செலிப்ரேட் பண்ண ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே பாப்பா வந்ததுக்கப்புறம். விசாகன் குட்டி சின்னதாக ஒரு விளையாட்டை காமிச்சாலே போதும், அச்சு செம்மையாக சிரிச்சிட்ருப்பா. குட்டி ஃபர்ஸ்ட் டைம் நேஷ்னல் ஃப்ளாகை கையில் எடுக்கிறப்போ அவள் வந்து செம்ம குஷி ஆகிட்டாங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்கா பாருங்களேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து விசாகன் குட்டி குட்டியாக இருக்கப்போ வந்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. இந்த தடவை அச்சு பாப்பாவுக்கும் வந்து நாங்கள் போட்டு விட்டுட்டோம். விசாகன் குட்டி நிறைய சாங் வந்து அச்சுக்காக கம்போஸ் பண்ணுவான். அப்படி கம்போஸ் பண்ண பாட்டை கேட்டு பாருங்கள். அந்த கனெக்ட் பண்ண ஒயர் கேட்டேன். என்ன அண்ணன் பாடுறா, நீ பதில் பாட்டு பாடுறியா? பாப்பாக்கு சாஞ்சாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஷேரை வந்துட்டு முன்னாடி மூட்டை கட்டி வச்சிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணி எடுத்து கொடுத்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. இதில் உட்காந்துட்டு அந்த அன்னைக்கெல்லாம் எழுந்திருக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உட்காந்துருந்தா செம்ம ஹாப்பி ஆயிட்டு பாப்பா. நம்ம கார்டன்ல இருந்து பறிச்ச குண்டுமல்லி பூவை போட்டு அச்சுக்குட்டிக்கு வந்துட்டு பட்டுப்பாவாடை சட்டை போட்டு விட்டேன். அவங்க அண்ணன் கூட்டு போனேன். ஃபர்ஸ்ட் கார் டிரைவிங்கு அவனாவே டிரைவ் பண்ணிட்டு பாப்பா வச்சு கூட்டு போயிருந்தான். சீட் பெல்ட் எல்லாம் ப்ராப்பராக போட்டு அவர் வந்துட்டு ரொம்பவே கண்ணும் கருத்துமா அவர் தங்கச்சியை வந்து பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். என்னையும் நம்பி ஒரு ஜீவன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாகன் குட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஆடை வந்து கையில் எடுத்து வச்சுட்டு அச்சு பண்ணுற அலப்பறையை பாருங்கள். யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், நானே எதாவது வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிகிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் டைம் தூக்கினதுனால நானும் அழுவாளோன்னு பார்த்தேன். ஆனால் அழவே இல்லை. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஊருக்கு போனப்போ டெய்லி ரொட்டீனாகவே இது ஆயிடுச்சு எங்களுக்கு. பார்க்கில் விளையாடலான்னு கூப்பிட்டு போனேன். ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே சும்மா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் நின்று மேடம் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இசை மழையில் நனைய தயாரா அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. செம்ம என்த்து ஆயிட்டா அந்த அன்னைக்கு. சரி ஓகே, எப்படியோ விளாண்டா சரி அப்படின்னு நானும் விட்டாச்சு. பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கிளம்பி இருந்தா. செம்ம சந்தோஷம் அவளுக்கு. என்னெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கு குஷியாக ஜர்க்கினை மாட்டிகிட்டு கிளம்பிட்டா. வின்டர் டைம் அப்படின்றதுனால ஜர்க்கினை போட்டு விட்டாச்சு. நாங்களும் பார்க்கில் ஸ்லைடில் வர சொன்னால் சீசாவில் உட்காந்துட்டு தள்ளி விடுமா இல்லை நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பக்குட்டி வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ வந்துட்டு இந்த வருஷம் நியூ இயர்க்கு எடுத்தது. அச்சு பாப்பான்னு இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செம்மையாக நியூ இயர் பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அப்படி என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னு தானே கேட்குறீங்க. வானு கவால பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஸ்டெப்பை போட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க. டீஸ் 2 பேரும் சேர்ந்தாலே சரி வீட்டில் அட்டக்காசை தாங்க முடியாது. அதில் ஒரு கிளிப்பு தான் இது. அச்சு பாப்பா நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட சைடில் அவங்க அண்ணன் ஓடி வந்தப்போ எதர்ச்சியாக எடுத்த கிளிப்பு தான் இது. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார் விசாகன். அச்சு பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஜெல்லி வந்து ட்ரை பண்ணா. நான் வந்து சங்குப்பூவில் வந்து ஜெல்லி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் உட்காந்துட்டு இருந்தா. அவள் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு யோசித்து பார்க்குறா, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ப்ளே ஏரியாவில் போயிட்டு ஸ்லைடில் விளையாட சொன்னால் மண்ணில் பொறுக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தது. ஆனால் இங்கே கத்தாரில் மண்ணில் விளையாடுறதே ஒரு பெரிய விஷயந்தான். சரி ஓகே நீயும் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது பாட்டிக்கு விளையாண்டுட்டு இருந்தா. அப்படி என்ன விளையாடுறான்னு தான் எனக்கும் புரியல. ஆனால் அவள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அச்சு பாப்பாவோட ஃபஸ்ட்டு யுகாதி செலிப்ரேஷன் அப்போ எடுத்த வீடியோ இது. ஃபோட்டோ பார்த்து ஃபோர்ஸ் கொடுக்க சொன்னால் வாழைப்பழத்தை எப்படா பிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தா. இது ஃபன்வில்லாவில் எடுத்தது. அச்சுக்குட்டியும் அவரோட ஃபேவரட் விஹான் அண்ணாவும் சேர்ந்து எடுத்தது.
லுசையில் லைட் ஃபெஸ்டிவல் போனப்போ இந்த மாதிரி பெயிண்டிங் ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நானும் என்னோடய கைவண்ணத்தை காமிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் ஒரு பக்கம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தா. பெயிண்ட் ஊற்றுனதுனோ எல்லாத்துக்கும் காமனாக தான். ஆனால் மொத்த பெயிண்ட்டையும் எடுத்து அவளோட ட்ராயிங்லேயே போட்டு நானும் பெயிண்ட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணி வச்சுட்டா. அதை காயறதுக்கு எப்படி ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. காரில் கூட கையிலேயே பிடிச்சி எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மொத்தத்தில் குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி அச்சு ஹாப்பி ஆகிட்டா. மேடம் எதுக்காக இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது வந்து வரப்போகுது. கைட் ஃபெஸ்டிவல் போயிருந்தோம். அப்போ அந்த ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு குட்டியாக கைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது பார்த்த உடனே அச்சுக்கு வந்துட்டு ஹாப்பியாக கைட் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. ஏதாவது சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஆனால் ரெட் வாய் தான் சாப்பிடுவாங்க. என்ன மாதிரியே என் பாப்பாவும் மாம்பழம்னா போதும் இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி மாம்பழத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு மேங்கோன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன இங்கே நம்ம ஊருக்குள்ள டேஸ்ட்டில் எதிர்பார்க்குற அளவுக்கு மாம்பழம் வரல. இருந்தாலும் சரி ஓகே மாம்பழம்னு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அப்போ முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் ப்ளே ஏரியா முக்கியம் பிகிலு அப்படின்ட்டு இறங்கிடுவாங்க 2 பேருமே, அண்ணனும் தங்கச்சியும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சளைச்சவங்களே கிடையாது. ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது அச்சு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டப்போ எடுத்தது. பாப்பாவோட லாஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் இதெல்லாம் திருப்பி பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அச்சு பாப்பாவோட பர்த்டேக்கு நிறைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.